ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. பல நாளா பல ஆண்டுகளா தாவீது என் கூட இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? என்னுடைய பாடி கார்டா இருக்கிறாரு. நான் ஒரு குற்றமும் நான் பார்க்கலடா. ஏன் இப்படி சொல்ற? அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாமன்றோ? இவன் எதனால் தன் தலைவரோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா? சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 10000 பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்தன்றோ என்றனர். சமத்தியானது பாருங்க, ரொம்ப அழகாது. ஃபர்ஸ்ட் இந்த எபிரேயர் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் நம்ம கூட வராங்க? என்ன விஷயம்? ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறார். அப்போ அரசனுடைய முழு மனதும் முழு நம்பிக்கையும் தாவீது உறுதியாக இருந்தவொடனே அழகான வார்த்தை பண்ணுறேன், சினமுற்று. அந்த வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. அவர் மீது சினமுற்று என்ன சொல்கிறாங்க? நீ சொன்னீங்கல்ல எங்கே நிற்கணும்னு, அங்கே அனுப்பி விட்ருங்க. அங்கே ஜிக்லான் தான் அந்த இடம் சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துக்கு அனுப்பி விட்ருங்க. அது முடிஞ்சது. ஏன் நம்ம கூட வரக்கூடாது? 3 காரியங்கள். 1, இவர் சவுலோடு படைத்தளபதியாக இருந்தார். 2வது, சவுலுடைய தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்தார், பாடி கார்டாக இருந்தார். 3வது, ஏற்கனவே இவர் நம்ம ஆளுங்களை போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கிறார். இப்போ கூட்டிகிட்டு போனால் என்னது, கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலை வச்சு கட்டின கணக்காக ஆகி போயிடும். அதான் சொல்கிறது கலது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு தொல்லன்னு இல்லை, நமக்குள்ளேயே இருக்குது. எதிரிங்க நம்மளுக்கு எதிராக இருக்குல்ல, நம்ம கூட இருக்கிறோம். நம்மளே எதிரி கூட்டிகிட்டு போய் நம்ம சண்டை போடணுமா கேட்குறான். அவர் 3வது கேள்வி பெறப்படுது. நம்ம எதிரி எப்படிப்பட்ட எதிரி? சவுல் 1000 பேரை கொன்னார், தாவீது 10,000 பேரை கொன்னாருன்னு அவங்க ஆளுங்க பாடினது இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவன் கையில் பிடிச்சிருந்த கோலியத்தினுடைய தலை, சொட்டுன ரத்தம் இன்னும் வெறித்தனமே எங்கள் மனசில் இருக்குது. அப்படி இருந்தும் நீ கூட்டணும்னு நினைக்கிறியா? அதான் இஸ்ராயலில் அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் ஹிஸ்டாரிக்கல் மெமரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் மெமரி அது வரலாறு மாறும், சரித்திரங்கள் மாறும், சரித்திர பக்கங்கள் மாறும். ஆனால் அந்த கரைபடைந்த பக்கங்களுடைய மனநிலையை அப்படியே தாங்கிக்கிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திருப்பி அடிப்பாங்க. அந்த எடமைட்ஸு இஸ்ராயல் மக்கள் அதை பாருங்கள். 587 எடமைட்ஸ் அந்த எதோமியர்கள் இடிங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கல் எடுத்து அடிங்க, நகர தீக்கிரையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரிங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க ஒன்றும் செய்யலை, கை கொட்டி வேடிக்கை பார்த்து சிரித்தாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பாடல் 137 எழுதுறாங்க. அப்போ அந்த 132 கடைசி வரையில், எதோமியரே உங்கள் பிள்ளைகளை, பச்சிளம் குழந்தைகளை எடுத்து கல் மேல் அறைந்து சாகடிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்கிறாரு. அது ஒரு வெறித்தனமோ பழிவாகமோ இல்லை, உன் மனசுக்குள்ள இருக்கிற கோபம். நம்ம வச்சு கருத்தத்தியே கூட இருந்து வேடிக்கை பார்த்தேன், நீயே கூட இருந்து குனிப்பறிச்சே, நீயே உன் நம்பி இதை நான் மறந்துடுவேன்னா மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி தான் நிறைய சமயத்தில் பல நாடுகளுக்கு இடையான பகையை, உறவுகளுக்கான படையை, குடும்பத்துக்கான பகையை, ஜென்ம பகையை மாற்றுறது இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி தான். நம்ம ஒருத்தர் சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரியை ஹீல் பண்ணி அந்த நம்பிக்கை வர வச்சு உறவுகளில் ஒரு உறுதிப்பட்ட தந்தை தான் அந்த வரலாற்று பகையும் ஜென்ம பகை தீர்வதற்கு வழியாக இருக்கணும். அதுதான் இந்த பெலிஸ்தர்களும் எபிரேயர்களுக்கு இடையான சொல்கிறாரு, இவ்வளோ பண்ண ஆளை நம்ம கூட வச்சுக்க முடியுமா? நியாயமா? சினமுற்று அரசன்ட்ட பொறுமையாக பேசணும். படைத்தவர்கள் சினமுடாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிபல் ரெடியாகிறோம், ஒன்று நீ போ, நாங்கள் போகிறோம், இவன் வேண்டாம். அதுதான் அந்த கட்சி. அடுத்தது போவோமே. அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர்,
நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருக்கட்டும். 6 AB சி ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இன்னும் 2 வார்த்தைகள் திருப்பி நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் குறித்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும், அவன் போருக்கு நம்மோடு வரக்கூடாது, வரலாகாது. அதை சொல்றாரு. அப்போ 3 கதை சொல்றாரு. 1, போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் அன்றோ. முன்னாடியே போயிட்டு இருக்கிறான், டப்புனு திரும்பி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சான்னா, அது நடுவில் வந்துட்டு இருக்கிறான், டக்குனு சுற்றி அடிக்க ஆரம்பிச்சான்னா, அதெல்லாம் ரெண்டு நம்மளுக்கு எதிராக இன்னும் அதில் வந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து கடுமையான வார்த்தைங்க. ஆக்சுவலாக சத்தானான்னு கிரேக்க வார்த்தை சொல்கிறாங்க. சேட்டன் அப்படின்றது எபிரேய மொழியில் அந்த வார்த்தையை, சாத்தான்ற வார்த்தையை SATAN, அந்த வார்த்தையை எபிரேய மொழியில் ரொம்ப ரேராக பயன்படுத்துவாங்க. கடவுளுக்கு எதிராக கிளர்ந்திடுவது, அப்புறம் புரட்சி செய்வது, நாட்டுக்கு எதிராக தேச துரோகக்காரங்கள் என்பது, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாத்தான் என்கிறவர் எபிரேய மொழியுடைய கலாச்சார பின்னணியில் எதிராக திரும்புகிறவர். இப்போ கடவுளுக்கு எதிராக திரும்புறது, மனிதருக்கு எதிராக திரும்புவது, நன்மைக்கு எதிராக திரும்புவது தான் சாத்தான். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது தாவீதுக்கு. அவன் நமக்கு எதிராக அப்போ நம்ம சாமி அவன் சாத்தானா மாறக்கூடும், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ என்னக்க அவருடைய உக்கிரத்தை எதிராளிகள் அவ்வளோ இதாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. 2வது எதுக்கு ஏன் எதிராளி இவன் போய் எதுக்குறான், நம்ம அவன் விட்டு வந்துக்கிறேன், அவன் நான் சோறு போட்டுக்கிறேன், மனைவி பிள்ளைங்களுக்காக வச்சு ஊடு கொடுத்துக்கிறேன், எப்படி எதிர்ப்பான்? சார், நீங்கள் டெம்பரரி, சவுல் பர்மனெண்ட்டு, நீங்கள் அந்நிய, அவன் ரத்த உறவு. இவன் என்ன பண்ணுவான், அங்கே அடித்தா நீங்கள் ஒரு 2 வருஷம் சோறு போடுவீங்க, உங்களை அடித்தா சாகர வரைக்கும் சோறு போடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இந்த தாவீது என்ன நினைப்பார், தன் தலைவனிடாகிய சவுலுக்கு நல்லெண்ணம் பெற்றுக்கொள்ள அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கு உங்களை தாக்குவார். 2 காரியம் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது ஒருவருடைய நம்பிக்கை குழைப்பது என்பது ஒரு கருக்கு வாய்ந்த மரத்துக்குள்ள கரையம்புத்த வைக்கிற மாதிரி. இந்த ஆக்கீஸு தாவீதை எவ்வளோ நம்பினார்னா, தன் சொந்த பாடி கார்டை வச்சுக்கிறார், மெய்காப்பாளரை வச்சுக்கிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இவன் தூங்கினாலும் அவன் முழிச்சிருக்கணும், இவன் நடந்தாலும் முன்னாடி நடக்கணும், இவன் மேலே அம்பு வருதுன்னா அவன் வாங்கிட்டு இவன் உயிரை காப்பாற்றணும். அதுதான் படைத்தலைவர் பாடி கார்டுடைய வேலை, காப்பானுடைய வேலை. அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கல. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறாங்க. அதுதான் சாத்தான். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாங்க, அவன் சாத்தானா ஆயிடுவான்ட்டு இவன் சாத்தானா வேலை செய்கிறாங்க. நிறைய சமயத்தில் நம்முடைய நல்லெண்ணங்களை, நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய உறுதிப்பாட்டை குலைக்கிறவங்க எல்லாருமே சாத்தான் தான். உதாரணத்துக்கு மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். இப்போ இயேசு கேட்பாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க பாம்பாரு. இப்போ பேதுரு என்ன சொல்லுவார், ஆண்டவரே. சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. ரொம்ப அழகுங்களா. இந்த பேதுரு அப்படியே தூக்கி பிடிக்கிறாரு. உன் பெயர் பாறை, இந்த பார்வை திருச்சபை கட்டுவேன், நீ விண்ணகத்தின் திறவுகள் உனக்கு கொடுக்குறேன். அப்படியே கீழே வாங்கலேன். 22 வசனத்தை வாசிங்களேன். 16:22. பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, எது கடிந்து கொண்டாரு? நான் பாடுபடணும், சிலுவையில் அறையப்படணும், காட்டி கொடுக்கப்படணும், மறுதளிக்கப்படணும், கசையால் அடிக்கப்படணும், அனாதையாக நான் இறந்து போவான்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு கடிந்து கொண்டார். என்னன்னு சொல்கிறாரு? ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். இயேசு என்ன சொல்கிறாரு? ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ரொம்ப அழகான வார்த்தை. என் கண்முன் நில்லாதே சாத்தானே. வழக்கமாக இயேசு சாத்தான் சோதிக்கும் போது அப்பாலே போய் சாத்தானே, ஆனால் இங்கே என் முன்னாங்க நிற்காது அப்படிங்கிறாரு. பேதுருவை சொல்கிறார். ஒரு அழகான குட்ரின்கிற அழகான ஒரு இறையில் வல்ல சொல்கிறாரு, சாத்தான் என்கிறவன் யார் அப்படின்னாக்க, உங்களுக்கும் உங்கள் பார்வைக்கும் கடவுளுக்கும் குறுக்கில் வராங்க பாருங்க, அவங்க தான் சாத்தான்.
அதனால தான் இயேசு என் முன்னாடி நிற்காது, போ பின்னாடி. நான் கடவுளை பார்க்கணும், அவருடைய திட்டத்தை பார்க்கணும், அதுக்கு என்னை அர்ப்பணிக்கணும், அவர் வழியில் நடக்கணும். நீ குறுக்கில் வர இல்லைங்களா? இப்போ இந்த ஆக்கீசனுடைய படைத்தவர்கள் அதுதான் பண்ணுறாங்க. ஆக்கீசு மன்னன் தாவீது மன்னன் மீது ஒரு நேர்கொண்ட பார்வை, நம்பிக்கையான ஒரு உறவு, பாசமான ஒரு பிணைப்பு, குறுக்கில் போதுறாங்க. இவங்க தான் சாத்தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அவன் சாத்தானா ஆயிடுவான். அதுதான் ரெண்டும் ரொம்ப முக்கியமான கருத்தம். நம்பி கெட்டான் ஃபாதர் அப்படிம்பாங்க சில பேர். நம்பி கெட்டான் ஃபாதர் அப்படிம்பாங்க. இந்த நம்பி கெட்டது எப்படி கேட்டதுனாக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, அல்லது நல்லது செய்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லி நம்முடைய வழிகளையும் எண்ணங்களையும் திசைகளையும் திருப்பி விட்டு போகிறது. அதுதான் ரொம்ப ஒரு மோசமான சாத்தானுடைய குணம். ஒரு இடத்துல ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு ஒரு அருமையான மாதா மாதிரி ஒரு பொண்ணு வந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு சொன்னாங்க. அந்த அந்த சகோதரி தெரியும், அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தெரியும். ரொம்ப ஏழை குடும்பம், நல்ல அதிக படிப்பில்லை, சுமாரான சம்பளம் தான். ஆனாலும் அவங்கள அந்த குடும்பம் விரும்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேள்விப்பட்டப்ப இந்த அம்மா தம் மகனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்கணும், ஒரு ஒழுக்கமான பக்தியுள்ள பொண்ணாக பார்க்கணும், காசு பணம் கூட தேவையில்லை அப்படின்னு எண்ணத்தோட கோயிலுக்கு வந்துக்குது. மரேன் சனக்கார பாட்டிமாருங்கள்லாம் ஜவம் முடிச்சு கீழே வாசப்பட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லத்தில் வெளியூர்லேருந்து வரங்க, நம்ம பக்கம் யாரும் நல்ல பிள்ளைங்க இருக்குமா கேட்டப்ப அந்த மரேன் சனக்கார அத்தனை பேரும் ஒரு வாய்ப்பட இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நல்லது சொன்னாங்க. நல்லது சொன்னதுனால கையில் காசு இல்லை, பெரிய பின்புலம் கிடையாது, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான வாழ்வு கிடைச்சது. அதுதான் அருளின் வார்த்தைகள், அருளின் மனிதர்கள். இவங்க இருளின் மனிதர்கள். ஒரு மருத்துவருக்கு நல்லெண்ணத்தை கெடுக்கிற மாதிரி சொல்கிற பாருங்க, அவங்க இருளின் மனிதர்கள், அவங்க சாத்தார்கள். நிறைய சமயத்தில் நாம்பளும் கூட அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகருன்ற மாதிரி இவங்க திரும்ப 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 நெகட்டிவாக சொல்லக்குள்ள இருக்குமோ, அவன் திரும்புவானோ, தாக்கினா என்ன பண்ணும், அவன் நம்மளோட பெரிய ஆள், அப்பா தாக்கினான்னா ரொம்ப போச்சு, பாடி கார்டுன்னு வச்சுக்கிறப்பேன், வச்சு செஞ்சானா என்ன வருது, ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? அதுதான் இந்த சாத்தானுடைய எண்ண போக்கு. அதான் சாமி ஐயசாளர் சொல்றாரு, என் முன்னால் இருக்காது, பின்னாடி போ. அவன் மேல் கொண்ட உண்மையான நம்பிக்கைக்குரிய பிரமாணிக்கத்துக்குரிய உறவை நீ கெடுக்கிற. அது புரிஞ்சவங்க மெஸ்ஸியா குணம், அப்படி புரியாதவங்க தடுமாறி போகிற நம்பிக்கைட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்வார், ஒரு தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி உறவை உரசி பார்த்து நம்ம உறவு கொள்ளணும். பரிசோதிக்காத உறவு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டி வைக்கும். அதே போல் கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பும்பாங்க. ஒரு நல்ல நட்பை பெற்றுக்கிட்டோம்னாக்க அதை கட்டி காக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம முன்னெடுப்பு செய்யணும். அப்படி துச்சமாக மன்னிச்சக்கூடாது. பழக பாழும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அந்த நல்ல நட்பு நாளாக நடக்க உறுதிப்படும், இனிமையாகும், எதையும் தாண்டி நமக்கு கூட நிற்கும். அதான் இந்த படைத்தலைவர்கள் கோவப்படுறாங்க, வார்த்தையினால் அவர் மனசை மாற்றுறாங்க, பல காரணங்களை சொல்லி அந்த ஆக்கீச மன்னன் இது பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த ஆக்கீச மன்னன் பாருங்கள், ஒரு நல்ல இந்த ஆக்கீச பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன், ஒரு நல்ல மனசோட இப்போ நீங்கள் வாசிக்க பாருங்கள், 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறேன் பாருங்களேன், வாசிங்களேன். ஆக்கீச தாவீதை கூப்பிட்டு சொல்கிறாரு, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. யார் மேலே ஆணையிடுறாரு? வாழும் ஆண்டவர். எந்த வாழும் ஆண்டவர்? தாவீதுடைய கடவுள். 2வது சொல்லுங்கள், 2வது வாசிங்களேன். நீர் நேர்மை மிக்கவர். நீர் நேர்மை மிக்கவர். ஜாதேக். ஜாதிக் என்றால் நேர்மையாளர். ஜதேக்கா என்ன? ஓகே. நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. என் எண்ணம், என்னுடைய யோசனை, என்னுடைய கணிப்பு, நீ என் போருக்கு வர்றது கரெக்ட்னு சொல்லுது. 2. 3வது, ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. தோவ் என்றார்கள். குற்றமில்லாதவர்கள் என்று சொன்னால் தோவ் என்பவர்கள் நல்லவர். நீங்கள் குற்றமற்றவர், நல்லவர். ஓகே. ஒரு தீமையும் பார்க்கல, ஒரு நன்மைத்தனத்தில் ஒரு குறைபாடு இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர். ஓகே. அடுத்து சொல்லுங்களேன். இருப்பினும் வெவ்வேறு மொழியில் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு எழுத்து தான் அந்த வார்த்தை. இருப்பினும் அந்த வார்த்தைக்கு வே, WE, உல்டாவை போடுவாங்க, வே அப்படிம்பாங்க. அந்த இஃப் பட்டுன்னு இங்கிலீஷில் சொல்ல பாருங்கள, அந்த பட்டு தான் இது. இருப்பினும் இவ்வளோ பாசம், இவ்வளோ நேசம், இவ்வளோ நல்லெண்ணம், இவ்வளோ பிரமாணிக்கமாக நம்புகிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுங்களேன். நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை, ஆதலால் இப்பொழுது திரும்பி செல்லும்,
பெலிஸ்தரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய் செல்லும் என்றார். ரொம்ப 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 நல்ல தலைவர் அவர். இந்த ஆகிஸ் பேர் பிற்பாடு சொல்கிறேன். இந்த இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் வந்து எவ்வளோ அழகாக ஒரு புறையினத்து மனிதரை தாவீது கூட நல்லெண்ணத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார். சொந்த ஜனம் கத்தி எடுத்துட்டு துரத்துது, சொந்த ஜனம் வந்து அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு வெஞ்சனை வரைச்சி மலையாக கோகையாக தேடி தெரியுது. அந்நிய நாட்டு அரச ஒருத்த சொல்கிறான், நீ நல்லவர், நான் யோசித்து பார்த்தேன், கவனித்து பார்த்தேன், நீண்ட நாளாக ஆய்ந்து பார்த்தேன், நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்க, நீ எங்கள் போர்க்கூட வர்றது நியாயங்க, நீங்கள் வந்த பலம், ஆனால் கூட இருக்கிறவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 3 வார்த்தை சொல்கிறார், நீங்கள் போங்க, அவங்களுக்குள்ள சஞ்சலம் வரக்கூடாது. ஒருவேளை அவன் தாக்குக்குள்ள அங்கே தாக்கிறதோட ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்மளை தாக்கணும் பார்த்துட்டு இருப்பான். என்னோடய போரில் என்னால் ஜெயிக்க முடியாது, அவங்க தொண்டையெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய மன வலிமையும் அவங்களுடைய உறுதிப்பாடும் நீங்கள் இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகுது. முதலாவது. 2வது, நீங்கள் திரும்பி சொல்லும். முதலாவது. 2வது, நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் வந்து அதாவது வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லது நினச்சி எதாவது செய்வீங்க, இவனுக்கு குறை சொல்லுவானுங்க. இன்னும் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்குள்ள அவங்க மனம் வருது மாதிரி நினச்சிக்குவானுங்க. எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள். தாவீதுக்கு ஒரு அறிவுரை, அழகான ஒரு நல்ல நண்பன் சொல்கிறது, நீ எதுவும் செஞ்சிடாதுக்கண்ணே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி செய்யப்படணும், அவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்குவான், செய்யாத. 3வது வர சொல்லுங்கள், சமாதானமாக செல்லும். அது என்னென்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் டோன்ட் வரி, ஐ லவ் யூ. அதுதான் அந்த வார்த்தை. ஒரு அழகான நட்புத்தன்மை பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை. அந்த 3 வார்த்தை தயவு செஞ்சு நீங்கள் போங்க, எதுவும் செஞ்சு உங்கள் பேருக்கு எடுத்துக்காதீங்க, நான் சொன்னது நான் நம்பிக்கை அப்படியே உறுதி அப்படியே இருக்கணும். 3வது வந்து நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க, நான் சொல்லிட்டேன்னு கோச்சிக்காதீங்க, சமாதானமே சொல்லும். அந்த உன் மனசில் சஞ்சலமோ உன் மனசில் மாறுபட்ட எண்ணமோ, நம்ம அரசனா இப்படி சொல்கிறாரு, அவருக்காக எதையும் செய்ய வந்தமே, சவுலுக்கு எதிராக நம்ம நின்னுமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நான் நம்புகிறேன், ஐ லவ் யூ, பட் ஜஸ்ட் ப்ளீஸ் கோ. ரொம்ப அழகானது. இப்போ 2 வார்த்தை நான் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொன்னோம் இந்த 29, 30, 31 வந்து ஒரு பின்னணிப்பாக வர்றது, ஒரு பிரிச்சரிக்கையாக வருதுன்னு. ஆனால் ஆசிரியர் விண்ணச்சட்ட வரலாற்று ஆசிரியர் ஏன் இந்த பகுதியை வச்சன்றதுக்கு, அந்த ஆக்கீஸ் மன்னன் பிலிஸ்தருடைய படைகளின் தலைவர்களின் தலைவன் அவனை வச்சு சவுல் அடிக்கிறார். இந்த பக்கம் நம்ம கண்மணி சவுல் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஆக்கீஸ் நிற்கிறார். அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சவுலையும் ஆக்கீஸ் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சவுல் வந்து இங்கே நிற்கணும், இவர் வந்து அங்கே நிற்கணும், உல்டா புல்ட்டாவாக இருக்குது இல்லைங்களா? ஆசிரியர் நம்ம பார்க்கும் பார்வைக்கிறார். சொந்தக்காரன் இனத்துக்காரன் இவனுக்காக உயிரை கொடுக்க வந்த தாவீதை கொல்ல தேடுறான். இவன் வந்து அவனை கொல்லணும், அவன் இவனை கொல்லணும். ஆனால் அவங்க 2 பேரும் நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. யார் நல்லவன்? தாவீது, ஆக்கீஸு, சவுல் 3 பேர் கட்டம் போட்டு பார்த்தோம்னாக்க யார் எங்கே வச்சு பாருங்கள். இந்த தாவீது சவுலுக்கும் நல்லவராக இருக்கிறாரு, ஆக்கீஸுக்கும் நல்லவராரு, அந்த யோனத்தாருக்கும் நல்லவராரு, இந்த மிக்காயலுக்கும் நல்லவராரு, அபிகாயலுக்கும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவங்க. இந்த சவுலுக்கு மட்டும் கெட்டவனா இருட்டானே, நீங்கள் சொல்லுங்கப்பா நியாயத்தை நம்மகிட்ட கேட்குறாரு. இன்னொரு வார்த்தை கேட்குறாரு, இந்த ஆக்கீஸா சவுலா யார் யோகிய, யார் நல்லவன், யார் பண்பட்ட மனிதர், யார் மேன்மையான மனிதர்? அவங்க இனத்தை சார்ந்தோ அல்லது நம்முடைய குழுவை சார்ந்தோ அது உறவை சார்ந்தோ இல்லை, நல்ல மனசோட இருக்கிறது நல்லவங்க. அழகாக நம்மளை வந்து வைக்கிறார். ஏன்னாக்க ஆசிரியர் வந்து நானாக வந்து சொல்ல கிடையாது, இந்த வார்த்தைகளில் அதுக்கான காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 3 காரணம் சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு பாருங்களேன், 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்கீஸிடம் திரும்பி வந்தார். ஓகே, இப்போ ஆக்கீஸ்க்காக போராடுறாரு, அதே போல் சவுலுக்காக அவர் நிறைய போராடிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 22:14 வாசிக்கிறேன். அதற்கு அகிமெலேக்கு அரசரிடம், உம் பணியாளர் அனைவரிலும் தாவீதை போல் உண்மையுள்ளவர் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் என்றோ? இப்போ அபிமெலேக்கே சொல்கிறார், அப்படி ஒன் ஆஃப் தி கொலீக்ஸ் சொல்கிறாரு, அவனோட சவுலுக்கு வந்து அவ்வளோ நல்லது தாவீது செஞ்சுக்கிறாரு. அதே போல் 28:2 வாசிங்களேன். அதற்கு தாவீது ஆக்கீஸை நோக்கி, மிக நல்லது, உம் பணியாளன் செய்ய போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்க்காப்பாளராய் இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கின்றேன் என்று சொன்னார்.
அப்போ சவுல் வந்து இவரை மேய்க்காப்பில் வச்சார், அதே ஆக்கீஸும் இவர் மேய்க்காப்பில் வச்சுக்கிறாரு. 14:39 வாசிங்களேன். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். 29:6 வாசிங்களேன். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. இவரும் ஆண்டு மேல் ஆணைக்கிறாரு, அவரும் ஆண்டு மேல் அழைக்கிறார். கடவுள் ஆணையிட்டு இவர் நல்லவர், இவர் எனக்கு பிரமாணிக்கப்படுவார், என்னுடைய பாதுகாப்பில் இருக்க தகுந்தவர் இல்லைங்களா? அந்த வார்த்தை அது பொருள்வது அப்புறம் இறையில் எல்லாத்துலேயும் ஒன்றி போகுது. அப்போ ஆசிரியர் வந்து பர்பஸாக இந்த ஆக்கீஸ் என்ற அந்த மனிதரை வந்து நமக்கு முரணாக, சவுலுக்கு முரணாக வைக்கிறத நம்ம பார்க்குறது. நம்ம இட்டுக்கட்டி சொல்லலை, வலுக்கட்டமாக ஒரு கருத்து சொல்லலை. அந்த இதில் நம்முடைய இறை வார்த்தைகள்லேருந்தே வருகிற ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். மூணாவதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பார்க்குறோம். அது 8:5 வாசிங்களேன். 1 சாமுவேல் 8:5. அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசரை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். அனைத்து வேற்று நாட்டு மக்களிடம் நாடுகளிடம் இருக்கிற அரசரை போல எங்களுக்கு ஒரு அரசன் தாங்கன்னாங்க. சவுலில் வந்து அவர் புறக்கணிச்சிட்டார். இப்போ அனைத்து வேற்று அரசர்களிடமும் மக்கள் மத்தியிலும் இருக்கிற ஒரு அரசர், ஆக்கீஸை போல, ஒரு கோலியாத்தை போல இவங்க ஒரு அரசர். இப்போ தாவீது அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துகிட்டே இருக்கிறார், இவர் நாடோடி இல்லை சொல்கிறார். அதேமாதிரி பாருங்கள் 13:22 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம். 13:22. ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் பாலோ ஈட்டியோ கிடையாது, சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. அவங்க வந்து அந்த போருக்கு புறப்பட்டு போகிறது, செயல்படுறது, யோனத்தானுக்கு பிரியமான நடந்துக்கிறது எல்லா வகையிலும். இப்போ நான் முன்னாடி இந்த கருத்து சொன்னேன், யோனத்தானுக்கு பிரியம், மிக்காயலுக்கு பிரியம், அபிகாயலுக்கு பிரியம், சாமுவேலுக்கு பிரியம், ஆக்கீஸுக்கு பிரியம், அபிமெலேக்கு பிரியம், அந்த ஊரில் இருக்கிற படைத்தலைவர்களுக்கு பிரியம், அந்த ஊரில் இருக்கிற படைத்தலைவர்களுக்கு பிரியம், மக்களுக்கு பிரியம். இந்த பக்கம் எதிர்நாட்டில் வரக்கிறவன். அப்போ அது யாருக்கு மட்டும் பிரியல? சவுல் பாட்டில் மட்டும் தீவிராகவும் கொடியவராக இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? மெஜாரிட்டியாக பாரு யார் பார்க்குறாங்க? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாசிக்கிறவங்களும் அந்த தாவீது மேலே நம்மளுக்கு ஒரு மையல், அந்த தாவீது மேலே ஒரு பாசம், அந்த தாவீது மேலே ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது. இதில் வந்து நம்ம இறுதியாக சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த பகுதியை நம்ம இது பண்ணி சொல்லுவோம். அந்த இதில் அந்த ஆக்கீஸ் மன்னனுடைய மனநிலைகள் வந்து டோட்டலாக வந்து சவுலுக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்குது. அந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது வந்துங்க, மோப்பக்கோழியும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்கோழியும் விருந்து இல்லைங்களா? ஒரு அழகான திருக்குறள். அந்த அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலரை வந்து மூந்து பார்த்தா வாடிடுங்களாம், அவ்வளோ மென்மையான மலர்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த ஆனால் வந்து அனிச்ச மலரையாவது அதை எடுத்து மூந்து அந்த மூச்சு காற்று இந்த வெப்ப காட்டுப்பட்டால் வாடும். இந்த லைட்டாக முகம் மாறுத்து வச்சுங்களேன், ஃப்ரெண்டு அல்லது வந்து விருந்தினர்கள் மனசு வந்துடுவாங்க. நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு நல்ல விருந்தோம்பலுக்கு அடையாளமாக ஆக்கீஸ் இருக்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஆன்டி ஹீரோ தாவீதுக்கு ஒரு கால் தூசு கூட பத்தாது. ஏன்னா இந்த ஆன்டி ஹீரோ வந்து அந்த ஆக்கீஸுக்கு கூட ஈக்குவலாக மாக்கிறாரு. இதை வந்து முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சமாதானமாய் செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது மனசு கேட்கல, சொல்கிறாரு என் தலைவராகிய அரசர் யார்? சவுல் தான். ஆனால் இங்கே யார் சொல்கிறாரு? என் தலைவர் அரசர் நீங்கள்.